பிரைஸ் காட். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளை இந்த சண்டே கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவன் மிகவும் நல்லவர், மிகவும் எல்லாவற்றிலும் உயர்ந்த தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். சங்கீதம் 91:10 சொல்லுது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி. நண்பு பிள்ளைகளே, எந்த பொல்லாப்பும் இந்த நாள்ல உனக்கு நேரிடாது. நீ பயப்படாத. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ரொம்ப வறுமை வாதையாக இருக்கிறியா? நிச்சயமா இன்றைக்கு இந்த வாதையை கர்த்தர் எடுத்து போடுவார். அந்த வறுமைகளை எடுத்து போடுவார். பொல்லாத மனிதர்களை உங்களிடத்திலிருந்து பிரிப்பார் ஆண்டவர். பொல்லாத மனிதர்களிடத்திலிருந்து உங்களை பிரிச்சு நல்ல வாதை இல்லாத, வறுமை இல்லாத வாழ்க்கை கர்த்தர் இந்த புதிய நாள்ல உங்களுக்கு கட்டளையிடுவார். எல்லாத்துக்கும் மேல பொல்லாத இடத்துல கூட உங்களை கர்த்தர் விடமாட்டார். நல்ல நன்மையான இடங்களில் கர்த்தர் உங்களை போஷிக்கார், வல்லவராக இருக்கிறார். இந்த காலவேளையில ஆண்டவர் மீண்டும் சொல்றார், இந்த புதிய நாளின் அன்பு மகளே, அன்பு மகனே, கவலைப்படாத, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. தயவு செய்து எந்த விபத்து, ஆபத்து, பொல்லாப்பு, நோய் உனக்கு கண்டிப்பா வரவே வராது. பிகாஸ் கர்த்தர் உன்னை பாதுகாக்கிற தேவனாக கூட இருக்கிறார். அதே போல எல்லா கஷ்டங்களை நீக்கி இன்றிலிருந்து உனக்கு வாதை இல்லாத, வறுமை இல்லாத, வறுமை வேதனை இல்லாத நல்ல வாழ்க்கை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். நான் மீண்டும் உனக்கு சொல்லுகிறேன், பொல்லாப்பு இனிமேல உனக்கு கிடையாது, வாதை உனக்கு கிடையாது, வறுமை உனக்கு கிடையாது, நோய் உனக்கு கிடையாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நன்மையும் கிருபை மாற்றம் உனக்கு இருக்கும். நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாள்ல அன்பு ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை அருமையான தேவ வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. நண்பு பிள்ளைகளே, நோ வழி. இந்த புதிய நாள்ல பொல்லாப்பு இல்ல, வறுமை இல்ல, வாதை இல்ல. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய அதிசயங்களை செய்வார். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.